வாழ்கிறவன். ஐ எம் நாட் பேட், ஜஸ்ட் ஈவில் அப்படின்னு படத்தில் இந்த டைலாக்கை கண்டிப்பாக எல்லாரும் கேட்டிருப்போம். இருட்டில் இருக்கிறவங்க எதுக்கும் யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பயம்னா என்னன்னே தெரியாது. ஷேடோ பிளானட்னு சொல்கிற நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் இருட்டிலேயே வாழக்கூடிய கிரகம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண இருட்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஆழ்ந்த நீளமான நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு இருட்டில் வாழ்க்கையை நடத்துகிறவங்க இவங்க. நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் அப்படின்னு ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா தோஷத்துக்கும் சொந்தக்காரர்கள் யாருன்னா அது இந்த ராகு கேதுக்கள் தான். சனிக்கு அப்புறம் மக்கள் ஒரு கிரகத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்கன்னா அது இந்த சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ராகு கேதுக்களை. அறிவியல் உலகம் ராகு கேதுக்களை பிளானட்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஜோதிடம் கூட ராகு கேதுக்களை பருப்பொருள் அற்ற ஒரு வெறும் நிழல் கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லுது. சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஜோதிடத்தில். சனி மட்டுமல்ல, வேறு எந்த கிரகம் எதை கொடுக்க வந்தாலும் அதை தடுத்து கெடுத்து முட்டுக்கட்டையாக்கக்கூடிய பவர் ராகு கேதுக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஏன்னா ராகு கேதுக்களோட நெருங்கும் கிரகம் கிரகணமாகி தன்னுடைய சக்தியை இழக்கும். ராகுவும் கேதுவும் தன்னோடு இணையும் கிரகங்களோட சக்தியை எடுத்து உள்வாங்கிக்கிட்டு அவங்களோட தனிப்பட்ட தீய குணங்கள் வழியாக மிகப்பெரிய நல்லது அல்லது மிகப்பெரிய கெட்டதை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரே நைட்டில் இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி புகழின் உச்சத்துக்கு போகிறதும், புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்க ஒரே நைட்டில் ஃப்ளாட் பாரத்துக்கு வரதும் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராகு கேதுக்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. ராகு கேதுக்கள் குரு பகவானுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கட்டுப்பட்டு நடப்பாங்க. மற்றபடி வேறு எந்த கிரகங்களுக்கும் இவங்க கட்டுப்பட்டும் கை கட்டியும் நிற்க மாட்டாங்க. இந்த ராகு கேதுக்கள் ஏன் எப்போவுமே மர்மமாகவே மறைந்து வாழறாங்க? ஏன் திருமண விஷயத்தில் தாரதோஷம், நாகதோஷத்தை ஏற்படுத்தி பிரிவை கொடுக்குறாங்க? குழந்தை பிறப்பில் தடையை கொடுக்குறாங்க? தடைக்கு மிக முக்கியமான காரணமாக ஏன் இவங்க 2 பேர் மட்டுமே இருக்கிறாங்க? வெறும் நிழல் கிரகங்களான இவங்க ஏன் இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க? இவங்களை எப்படி சமாளித்து வாழ்க்கையில் கெடுதல் வராமல் பார்த்துக்கிறது? ராகு பண்ணும் ராகு கேதுக்கள் கொடுக்கும் கொடுமையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதோட ராகு கேதுக்கள் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். ராசி கட்டத்தில் இருக்க 12 கட்டங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனித்தனியாக சொந்த வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ராகு கேதுக்களுக்கு மட்டும் சொந்த வீடுகள் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டையே தன்னுடைய சொந்த வீடாக ஆக்கிக்குவாங்க. இது நல்லா இருக்கே, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு அப்படிங்கிற டைலாக் ராகு கேதுக்களுக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். இந்த ராகு கேதுக்களில் முதல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச ராகுவை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். ஆமேடம் எருதுசுறா நண்டுகனி 5 இடத்தில் கருநாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனித்துயிலும் ராஜயோகம் போற்றிடுவர் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடல் என்னத்தை சொல்லுது அப்படின்னா, மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ராசிகளில் ராகு அமர்ந்து ராகு திசையும் நல்ல பருவத்தில் வந்துச்சுன்னா இந்த ராகு அவங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்வார் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டின் பலனையும் அந்த வீட்டின் அதிபதி பலனையும் செய்வார் அப்படின்னா அவர் இந்தந்த ராசியில் அமர்ந்தாதான் நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ராகு எந்த ராசியில் அமர்ந்திருந்தாலும் ராகு அமர்ந்திருக்கும் ராசியின் அதிபதி, அதாவது அந்த வீட்டின் அதிபதி பலம் பெற வேண்டும். உதாரணத்துக்கு சிம்மத்தில் ராகு அமர்ந்திருந்தால் சிம்ம வீட்டின் அதிபதியான சூரியன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் குறைந்தது திக்பலமாகவும் நட்பாகவும் இருந்தால் அந்த ராகு திசை நன்மைகளை செய்யும். கூடவே குருவின் பார்வையிலும் சுக்கிரன் இணைவிலும் ராகு கேது அமர்ந்திருந்தால் அந்த ராகு திசை மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளை செய்யும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. ஜோதிடத்தில் லக்னத்தை வச்சு தான் பலன் கணிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு 6, 8, 12ஆம் பாவகம் அப்படிங்கிற தீய பாவங்களில் ராகு கேதுக்கள் அமர்ந்து தசை நடத்தினார்னா பெரிய கெடுதல்களை செய்வார். லக்னத்துக்கு கேந்திரத்தில் கோணாதிபதியுடனும் லக்னத்துக்கு கோணத்தில் கேந்திராதிபதியுடனும் ராகு சேர்ந்திருந்தால் அவரும் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. பொதுவாக ராகு திசை சிறு வயதில் நடக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா ராகு போகக்காரகன் அப்படிங்கிறதுனால அவர் படிப்பை கெடுத்து நம்மளுடைய கவனத்தை சிதறடிப்பார். ஒரு 28-30 வயதுக்கு மேலே ராகு திசை வரணும். ஆனால் அந்த ராகுவும் லக்னத்துக்கு நல்ல இடத்துல குரு சுக்கிரன் இணைவோடு இருந்து திசை நடத்தினார்னா சரியான பருவத்தில் சரியான காலத்தில் நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்குவார். நேற்று சாதாரணமாக சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க நாளைக்கு காரில் போவாங்க, மறுநாள் ஃப்ளைட்டில் போவாங்க. இந்த மாதிரியான திடீர் வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் உரியவர் தான் ராகு. எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இணங்க இந்த ராகு நினச்சா ஒருத்தவங்களை திடீர்னு ஃபேமஸ் ஆக்க முடியும். திடீர்னு அவங்கள புகழின் உச்சத்துக்கு கொண்டு செல்ல முடியும். ஏன்னா ராகு ஒன்று கொடுத்தாருன்னா அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும். ராகு அப்படின்னா பிரம்மாண்டம்.
அவர் எல்லாத்தையுமே பெருக்குவார். எந்த ஒரு விஷயத்தையும் நன்மையாக இருந்தாலும் பெருக்குவார், தீமையாக இருந்தாலும் அதை ரெட்டிப்பாக்குவார். ராகு என்றாலே ஒரு மாயை, ஒரு இல்யூஷன். ஏன் அப்படின்னா ஒரு நிழல் கிரகம். ராகுக்குன்னு சில தனிப்பட்ட குணங்கள்லையும் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. சாதுரியமாக ஏமாற்றுதல், மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விஷம் சம்மந்தப்பட்டது, விஷப்பூச்சிகள், நஞ்சு இது சம்மந்தப்பட்டது, மறைவான இடத்தில் வசிப்பது, கணவனை இழந்த விதவை பெண்களை குறிக்கக்கூடியதும் ராகு தான். அந்நியம் சம்மந்தப்பட்டது, அந்நிய திருமணம், அந்நிய நபர்களின் தொடர்பு இது எல்லாமே ராகு ஏற்படுத்தக்கூடிய ராகுவோட ஒரு குணம்தான். சாதுரியமாக ஏமாற்றுதல், சீட்டிங் பண்ணுறது, மாட்டிக்காமல் திருடுறது இது எல்லாத்தையும் ராகு ரொம்ப சர்வசாதாரணமாக செய்வார். இதுபோல் இன்னும் நிறைய குணங்களை ஜோதிடத்தில் ராகுவுக்கு கொடுத்துருக்காங்க. முடிவாக ராகு எந்த அளவுக்கு நன்மையை வாரி வழங்குறாரோ அதே அளவுக்கு கெடுதலையும் வாரி வழங்குவார். ஏன் அப்படின்னா ராகு என்ன நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுவார். நன்றி.